குவிக் ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சர் ஜார் வச்சு 2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் மிளகு, 2 வரமிளகா, ஒரு 10லேருந்து 12 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி அரைச்சி கொரப்பாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அதே மிக்சர் ஜாரில் 2 தக்காளி அதை ஆட் பண்ணி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி தண்ணியில் கரைச்சி அதை வடிகட்டி ரசப்பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட் அப்புறம் பவுடர் ரெண்டத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தக்காளி அதை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இப்போது ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி, அதாவது ஒரு 2லேருந்து 3 கிளாஸ் சேர்த்து அடுப்பு பற்ற வச்சு அடுப்பில் பாத்திரத்தை வச்சு ஒரு கொதி வர சமயத்தில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தாளிக்கிற பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு பொரிய விடலாம். பொரிஞ்சதும் கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணி கருவேப்பிலை ஒரு கையளவு சேர்த்துக்கலாம். சேர்த்து ரசத்தில் சேர்த்துட்டா நம்மளோட குவிக் ரசம் ரெடி. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் விஷிங் யூ ஆல் அ வெரி ஹாப்பி நியூ இயர். பாய்.